இந்த ஃபுட் சேலஞ்சஸ் காம்படிஷன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு டேஞ்சரஸா டெட்லியஸ்டா மாறிட்டு இருக்கு. ரீசெண்டா பாலக்காடு பக்கத்துல வாளையார்ல இந்த ஓணம் ஃபெஸ்டிவலை ஒட்டி ஒரு ஈட்டிங் காம்படிஷன் நடத்திருக்காங்க. இதுல பார்ட்டிசிபேட் பண்ண ஒருத்தர் ஒரே நேரத்துல 3 இட்லியை வாய்க்குள்ள தள்ள ட்ரை பண்ணி சோக் ஆகி செத்தே போயிருக்காரு. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல கூட ஒரு பிரியாணி கடை ப்ரொமோஷன், அரை மணி நேரத்துல சம்திங் லைக் 6 பிரியாணி சாப்பிட்டா 1 லட்சம் ரூபாய். அது எப்படி அந்த டைமுக்குள்ள அத்தனை பிரியாணியை சாப்பிட முடியும்? சரி, அப்படியே சாப்பிட்டாலும் அதுக்கப்புறம் வர்ற கான்சிக்வன்சஸ் என்ன? இதை பத்தி அந்த போட்டி நடத்துறவங்களும் யோசிக்கிறது இல்ல, அதுல பார்ட்டிசிபேட் பண்றவங்களும் யோசிக்கிறது இல்ல. அவனுக்கு தேவை அவன் கடையோட விளம்பரம், இவங்களுக்கு தேவை அவன் கொடுக்கிற காசு. சரி, இப்போ இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் நடக்கிறதெல்லாம் பார்த்து இவங்க திருந்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதான் கிடையாது. இதுக்கப்புறமா ஒரு கன்சென்ட் ஃபார்மை ரெடி பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி இந்த போட்டியில கலந்துக்கிறதுனால என்னோட உடம்புக்கோ உயிருக்கோ ஏதாவது பிரச்சனைனா அதுக்கு போட்டி நடத்துறவங்க பொறுப்பு கிடையாது. இந்த மாதிரியான ஒரு ஃபார்ம்ல சைன் வாங்கிட்டு அந்த போட்டியை நடத்துவாங்க. அண்ட் நம்ம ஆளுங்களும் கொஞ்சம் கூட யோசிக்காம அதுல போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. சி, மனுஷன் வந்துட்டு லைஃப்ல போதும்னு சொல்ற ரெண்டே விஷயம், ஒன்னு பிரச்சனை, ரெண்டாவது சாப்பாடு. இவங்க அந்த சாப்பாடையே போதுமான அளவுக்கு மேல உள்ள தள்ளி தேவையில்லாத ஒரு பிரச்சனையை வாண்டடா வாங்கிக்கிறாங்க. இவங்க எல்லாம் என்னதான் சொல்றது?